வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் அண்ட் இன்ஃபர்மேஷன் தமிழ். COVID-19 அப்படின்னு சொல்லக்கூடிய கொரோனா வைரஸ் மக்களிடையே பெரும் பீதியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த வைரஸ் நமக்கு பரவாம தடுக்கிறது எவ்வளோ முக்கியமோ அதை விட முக்கியம் நம்ம உடலை நம்ம ஆரோக்கியமா வச்சுக்கிறது. அதாவது நம்ம உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. நமது உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யும் உணவுகளை பற்றி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வைட்டமின் சி சத்து நிறைந்த உணவுகள் நம்ம உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்து. இந்த வைட்டமின் சி எந்த உணவுகள்லாம் அதிகமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமா சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆரஞ்சு மற்றும் எலுமிச்சை பழம், இதுல வைட்டமின் சி அதிக அளவுல இருக்கு. மற்றும் நெல்லிக்காய், கொய்யா பழம், இதுலயும் வைட்டமின் சி அதிக அளவுல இருக்கு. இந்த வைட்டமின் சி நம்ம உடல்ல உள்ள WBC அப்படின்னு சொல்லக்கூடிய இரத்த வெள்ளை அணுக்களை அதிகரிக்க உதவுது. இந்த வைட்டமின் சி பாத்தீங்கன்னா பச்சை மற்றும் சிகப்பு குடமிளகாயில் அதிக அளவுல இருக்கு. இந்த வைட்டமின் சி அதிகம் உள்ள பழங்கள் மற்றும் காய்கறிகளை நம்ம அன்றாட உணவில் எடுத்துக்கொண்டால் நம்ம உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா வைட்டமின் ஏ நம்ம இம்யூன் சிஸ்டம், அதாவது நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை ஸ்ட்ரென்த் ஆக்க உதவுது மற்றும் இன்ஃபெக்ஷன், அதாவது நோய் தொற்றுக்களை அழிக்கவும் உதவுது. வைட்டமின் ஏ எந்த உணவுகள்ல அதிகமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கேரட் மற்றும் கீரை வகைகள், எந்த கீரைனாலும் நீங்க உங்க உணவுல எடுத்துக்கலாம். மற்றும் பப்பாளி பழத்துல அதிக அளவுல வைட்டமின் ஏ இருக்கு. மற்றும் மஞ்சள் பூசணி, இதுலயும் அதிக அளவுல வைட்டமின் ஏ இருக்கு. இந்த வைட்டமின் ஏ சத்துக்கள் நிறைந்த உணவுகளை நம்ம அன்றாடம் சாப்பிட்டோம்னா நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை இது அதிகரிக்குது. அடுத்த ஒரு முக்கியமான வைட்டமின் பாத்தீங்கன்னா வைட்டமின் இ வந்து ஒரு பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட். இது நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுது. இந்த வைட்டமின் இ எந்த உணவுப் பொருட்கள் எல்லாம் அதிகமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாதாம் பருப்புல அதிக அளவுல வைட்டமின் இ இருக்கு. மற்றும் சன்ஃப்ளவர் சீட்ஸ், அதாவது சூரியகாந்தி விதைகள், இதுலயும் நமக்கு அதிக அளவுல வைட்டமின் இ கிடைக்கும். இதெல்லாம் நம்மளால சாப்பிட முடியாது, விலை அதிகமா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நமக்கு எளிதா விலை கம்மியா கிடைக்கக்கூடிய வேர்க்கடலை, இந்த வேர்க்கடலையிலயும் வைட்டமின் இ அதிக அளவுல இருக்கு. அதனால நம்ம வைட்டமின் இ சத்தை நம்ம உடல்ல அதிகரிக்கிறதுக்கு இந்த உணவுகளை சாப்பிடலாம். அடுத்ததா நம்ம உணவுல இஞ்சியை அதிக அளவுல சேர்த்துக்கணும். இஞ்சில இருக்கக்கூடிய ஜிஞ்சரால் அப்படின்னு சொல்லக்கூடிய வேதிப்பொருள் நம்ம உடல்ல இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கான ரிஸ்கை குறைக்குது. மற்றும் இதுல இருக்க ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நம்ம உடல்ல வைரஸ் மற்றும் பாக்டீரியா போன்ற கிருமிகள் வளர விடாம தடுக்குது. அதனால இஞ்சிய நம்ம உணவுல அன்றாடம் சேர்த்துக்கிட்டோம்னா நம்மளோட உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குது. அடுத்ததா பாத்தீங்கன்னா பூண்டுக்கு இயற்கையாகவே ஆன்டி மைக்ரோபியல் மற்றும் ஆன்டி வைரல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. அதனால நம்ம உடல்ல பாக்டீரியா மற்றும் வைரல் இன்ஃபெக்ஷன் வராம தடுக்க பூண்டு உதவுது. மற்றும் பூண்டுல இருக்க செலீனியம் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுது. இரும்பு சத்து குறைபாடுனால நம்ம உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி குறையுது. அதனால இரும்பு சத்தை நம்ம போதுமான அளவு நம்ம உணவுல சேர்த்துக்கணும். இரும்பு சத்து அதிகம் உள்ள உணவுப் பொருட்கள் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கீரையில பாத்தீங்கன்னா வைட்டமின் ஏ அதிக அளவுல இருக்கிறதோட இரும்பு சத்தும் அதிக அளவுல நமக்கு கிடைக்குது. அதனால தினமும் ஒரு கீரை நம்ம உணவுல சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. மற்றும் பேரிச்சம்பழத்துல இரும்பு சத்து அதிக அளவுல இருக்கு, அதையும் நம்ம அன்றாட உணவுல சேர்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல சொன்ன மாதிரி வைட்டமின் சி, வைட்டமின் இ, வைட்டமின் ஏ மற்றும் இரும்பு சத்து நிறைந்த உணவுப் பொருட்களை நம்ம அன்றாடம் நம்ம உணவுல சேர்த்துக்கிட்டோம்னா நம்ம உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம அதிகரிக்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருந்துச்சுன்னா எந்த வைரஸ் மற்றும் பாக்டீரியா கிருமி நம்ம உடலை தாக்குனாலும் உடலே அந்த கிருமிகளை இயற்கையான முறையில அழிச்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம ஃபுட் அண்ட் இன்ஃபர்மேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.